மே 17 நடக்குதுல அந்த மேட்ச்ல தலை வருவாரு. அவருக்கான கரெக்டான ஃபேர்வெல் என்னன்றது ஃபேன்ஸ் காட்டும். தோனி பேர் ஸ்கேம் நடக்குது. ஸ்கேம் ப்ரோ, நீங்களும் அதே சேனல் மாதிரி கேக்குறீங்க. ஒரே ரிப்ளை தான் ப்ரோ சொல்றேன். ஸ்கேம் கீமெண்ட்லாம் மீடியா தான் ப்ரோ பண்றானுங்க. எனக்காவது தூபே சரியில்லை, ருத்ராஜ் ஒன்றாவது ஒரு நாள் ஏதாவது சொல்லுவேன். அவனுங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தோனி என்ன ப்ரோ நீங்க சென்னை பிராக்டிஸ்லாம் பண்ணார்ல அப்படினா இந்த மேட்ச் ஏன் ஆடல ப்ரோ? see injury, let him rest, take rest. எவ்வளவு 5 கேம் முடிச்சிருக்கா சேப்பாக்கல, 2 போட்டி இருக்கா சேப்பாக்கல, எல்எஸ்சி ஒன்னு எஸ்ஆர்எச், 2 போட்டில ஏதாவது ஒரு போட்டிக்கு வருவாரு. அத சேப்பாக்கல இன்னும் 2 இருக்கு ப்ரோ, அதனால சான்ஸ் இருக்கு ஏதாவது ஒரு மேட்ச்ல வருவாரு. அது மோஸ்ட் ப்ராபபிலி 7th மேட்ச் ஆஃப் சேப்பாக்கல எஸ்ஆர்எச் ஓட மே 17 நடக்குதுல அந்த மேட்ச்ல தலை வருவாரு. அவருக்கான கரெக்டான ஃபேர்வெல் என்னன்றது ஃபேன்ஸ் காட்டும். தோனி பேர் ஸ்கேம் நடக்குது. ஸ்கேம் ப்ரோ, நீங்களும் அதே சேனல் மாதிரி கேக்குறீங்க. ஒரே ரிப்ளை தான் ப்ரோ சொல்றேன். ஸ்கேம் கீமெண்ட்லாம் மீடியா தான் ப்ரோ பண்றானுங்க. அத நான் மீடியாக்கு எதிரிலே சொல்றேன். எனக்கு ஒரு இதுவும் இல்ல சரிங்களா. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லா இடத்துலயும் தோனி ஆடுவார். எதுக்கு ப்ரோ நீங்க ஃபேன்ஸ் முன்னாடி ஹைப் ஏத்துறீங்க? தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அவரு வராருன்னா சென்னை ஐபிஎல் அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒபிஷியலா ஹேண்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, தி லயன் இஸ் கமிங் அப்படின்ட்டு. அவ்வளவுதான், அதுதான் ஒபிஷியல். பிராக்டீஸ் பண்றாரு கிரவுண்ட்ல லெட் ஹிம் பிராக்டீஸ் ப்ரோ. ஃபிட் செக் தான் பண்ணிட்டு இருக்காரு. he is not fully fit bro. வராட்டி கூட பரவாயில்லை ப்ரோ. நான் ஒண்ணே தம்பி அதேதான் தம்பி ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். வின்னிங் காம்பினேஷன் ஒன்னு இருக்கு, அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ஒரு எக்ஸ் கேப்டன், இவ்வளவு நல்ல ஒரு கேப்டன் சிஎஸ்கே ஒரு சரியான கோல்டன் பிளேயர், அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த 10 பிளேயரை மட்டும் எடுத்துட்டு அந்த நடுவுல ஒருத்தரா அவரை போட்டுட்டுலாம் ஆட மாட்டாங்க. வின்னிங் காம்பினேஷன் செட் ஆச்சுன்னா தோனி அது தடுக்க மாட்டாரு. ஆனா பின்னாடி டக் அவுட்ல இருந்து டெஃபினட்டா ருத்ராஜுக்கும் மொத்த டீமுக்குமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அவருக்கு எழுந்து போய்கிட்டே தான் இருக்கும். அந்த டீம் வச்சுதான் அவர் குவாலிஃபயர்ஸ் அடிப்பாரு, மாஸ் பண்ணுவாரு. வெளிய வந்து கூட சொல்றாரு ப்ரோ, அந்த மாதிரி நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுவே எனக்கு போதும். அதுக்கோசம் கூட இல்ல ப்ரோ, இவ்வளவு மாதிரி ஸ்டேடியமே வரல ப்ரோ. அவரு அந்த கண்ணாடி ஒண்ணு இருக்குல்ல, அந்த கண்ணாடில வந்து நின்றா கூட போதும் ப்ரோ எங்களுக்கு. அந்த கேமராமேன் 20 வாட்டி காட்டுவான் ப்ரோ, அதுவே எங்களுக்கு போதும் ப்ரோ. அதுல ஒரு 10 போட்டோ எடுத்துப்போம் ப்ரோ, தலையை வச்சு பாப்போம் ப்ரோ. எனக்கு போதும் ப்ரோ, தலை தான் ப்ரோ. ரொம்ப அகல பாதாளத்துல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இல்ல இப்ப ரீசெண்டா ஒரு கான்ட்ரவர்சி பெருசா ஒண்ணு போச்சு. அது என்ன கான்ட்ரவர்சி சொல்ல தேவையில்ல நானு. இப்ப அதே மாதிரி இன்னொரு பிரதர் இழுத்து விடுறாரு ப்ரோ, இது தப்பு. அகலப்பாத சிஎஸ்கே தோத்தாலும் தலைதான், சிஎஸ்கே தோத்தாலும் தலைதான், அப்படிலாம் இல்ல ப்ரோ. அகலப்பாதம்லாம் சொல்லாத, அந்த வாயெல்லாம் வைக்காத. நம்ம வந்து கீப் காம், பிலீவ் வித் சிஎஸ்கே தான் சரிங்களா. எதுவுமே தப்பா பேசாதீங்க. தோனி வரணும்னு இருந்ததுன்னா மேல ஒருத்தர் எழுதி வச்சிருப்பாரு, இந்த மேட்ச்ல அவர் வருவாரு, சிஎஸ்கே ஆபீஸ்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டெஃபினட்டா சிஎஸ்கே அதை பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு சிஎஸ்கேக்கு தெரியும் இந்த ஃபேன்ஸ் வந்து தோனியை இதுக்கப்புறம் மிஸ் பண்ண போறாங்க. அதுக்கான கிராண்டான ஒரு ஈவெண்ட்டை டெஃபினட்டா பிளான் பண்ணுவாங்க சேப்பாக்கல. எஸ்ஆர்எச் படி நான் எழுதி வச்சுங்க, அவர் வருவாரு, போடுவாங்க, சென்னு போடுவாரு. அவ்வளவுதான் மாஸ் பண்றோம். நான் சென்னுக்கு 10 வாட்டி மெசேஜ் அனுப்புங்க, டெய்லி அனுப்புவேன் ப்ரோ. இந்த மேட்ச்க்கு தலை வந்துட்டா ப்ளீஸ் போடுங்க. அவர் எல்லாத்தையுமே எல்லா வாட்டி போடுவாரு ப்ரோ. அதுதான் ப்ரோ டெஃபினட்டா ஒரு வந்தாருன்னா அந்த மனுஷன் போடுவான் ப்ரோ. டீச்சர்ஸ் என்ன மாஸ் கலகுறோம் ப்ரோ, தலை கலகுறோம். சரியா விளையாடல ப்ரோ. யார் சரியா விளையாடல? சிஎஸ்கே தான் ரொம்ப ப்ரோடா. இல்ல ப்ரோ ஒரே தம்பி ஏமா சொல்லிறேன் தம்பி ப்ரோ. மீடியா நான் ஒன்னே சொல்லி பண்ணேன். எனக்கு மீடியா எதிரில இருக்கீங்களா நான் பார்க்கவே மாட்டேன் ப்ரோ. சும்மா கான்ட்ரவர்சி கலப்புறேன்னு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. மேட்ச் சரியா விளையாடலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. இவ்வளவு நாளா வந்துட்டு ஒரு 14 crores, இது ஒரு 13 ஓவர் முடிக்க வேண்டிய மேட்ச் தானே இது ப்ரோ. 13 ஓவர்லாம் இருங்க ப்ரோ. இவ்வளவு நாளா ஒரு 14 கோடி குட்டி எதுக்கத்தீங்கன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. தலைவன் ப்ரூவ் பண்ணாங்க, அது போதுங்க. யங்ஸ்டருங்க, ஹீஸ் an youngster, அடாப்ட் ஆக டைம் எடுத்துக்கும். அதுதான் விஷயமே. சூரியவன்சில டைம் எடுக்கல ப்ரோ. நீ எதுக்கு இப்போ சூரியவன்சில இருந்து இங்க கம்பேர் பண்ற ப்ரோ? நீ விடு ப்ரோ. லெவல்ல பேசாத. எல்லா பிளேயரும் ஒரே லெவல் தான். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஐபிஎல் ஆடுறாங்க ப்ரோ. மாஸ் பண்ண ஆயுஷ் மாத்ரேல ஒரு நல்ல ஆட்டாரு, நல்ல பிளேயர். ஆனா அந்த அளவுக்கு பிரசாந்த் வீரர் ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். இல்ல பிரசாந்த் வீரர்லாம் பேட்டிங் 16 கோடினே ப்ரோ.
14 கோடின்றல ஆமா. அந்த 14 கோடியோட பிரஷர் இருக்குல்ல அந்த யங்ஸ்டர் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ 14 crores ஐயோ 14 crores அதுதான் விஷயம் ப்ரோ. இன்செக்யூரிட்டி தயவு செஞ்சு அவரை ஃபீல் பண்ண வைக்காதீங்க. அவர் நல்லா ஆடிட்டு இருக்காரு. அவரு தயவு செஞ்சு காமா இருங்க. கெட்ட வார்த்தை இருக்குன்னே எனக்கு இப்பதான் ஐயா தெரியும். காலை முடிக்கிட்டு அந்த தாயின் மனசு கஷ்டப்படாத. என் மனசு கஷ்டப்படாதாடா. சும்மா அவனை கூப்பிட்டு செல்ஃபின்னு சொல்லிட்டு அவன் ஒண்ணு பண்ணிட்டு போனாலே சின்ன பையன் அவன் தெரியல பாக்கல இருந்துட்டு போறதா விடுங்க. வேற என்ன உங்க கொஸ்டின் என்ன bro? என்ன ப்ரோ இன்னைக்கு எப்படி பண்ணாங்க, பெர்ஃபார்ம் பண்ணாங்க? மேட்ச் ஏதாவது திரும்ப சொல்றேன். நோ எக்ஸ்பெக்டேஷன். இப்ப எங்க டீம் என்ன கத்து கொடுத்துருன்னா மேட்சுக்கு வான்னு நான் சொல்ல மாட்டேன். வந்தா எங்க மேல ஹோப் வைக்காத. நான் என்ன ஆடி கொடுக்குறோம் அதை பாத்துட்டு போ. இப்படி இருந்தா மேட்ச் பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நம்பிக்கை தான் நானும் வந்தேன். 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கேன். 10வது ஓவர் தான் மேட்ச் உள்ள வந்தேன். 10வது ஓவர் தான் மேட்ச் உள்ள வந்தேன். எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தேன். ஆனா எனக்கு சிஎஸ்கே டீமை புரிஞ்சுக்கவே முடியல. என்னடா நீங்க இப்படி என்ன ஏமாத்துறீங்கன்னா ஆட தெரியாத மாதிரி ஆடுறீங்க, திரும்ப ஆட தெரிஞ்ச மாதிரி ஆடுறீங்க. என்னதான்டா சொல்ல வரீங்க எங்களுக்கு ஃபேன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அடுத்த வருஷம் சூப்பர் டீம் எழுதி வச்சுங்க. அடுத்த வருஷம் கப் எங்களுக்கு தான். வந்து எப்பதான் சொல்ல மாட்டேன். டீம் சான்சஸ் சூப்பரா வந்துட்டு இருக்கு. இப்போ மும்பை ப்ரோ எங்க ஏதாவது மும்பை ஃபேன் கூப்பிட்டு கேளுங்க. எங்களுக்காவது தூபே ஆடல, ஒட்டாவது வரல. உருள் பட்டேல் மாத்துன்னு எங்களுக்கு செவிசாச்சு ஏதோ பண்ணாங்களா இல்ல அவங்களே யோசிச்சாங்க தெரியல. ராமகிருஷ்ணா கோஷ் கொண்டு வாங்க எங்க பசங்க கத்துனாங்க. உண்மையிலேயே அது ஏதோ பண்ணிருக்காங்க. ஆனா எம்ஐல என்ன இல்ல 5 கேப்டன் எல்லாமே இருக்குது. ஹார்திக் பாண்டியா இல்லனாலே நல்ல சந்தோஷம். ஃபீல்டிங் செட்டப் பாருங்க, சென்னை அழகா ஃபீல்டிங் செட்டப் நல்லா பண்ணாங்க. ஹார்திக் பாண்டியா என்ன பண்ணாங்க என்ன சொல்ற பாருங்க. அவருக்கு யாரும் டீம் நீங்க கோஆபரேஷன் பண்றது இல்லையா? கோஆபரேஷன் பண்றது இல்ல, அவங்க தான் முடிவு பண்ணணும். 2 மேட்ச் முன்னாடி பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா வந்து பும்ரா ஒரு பால் மிஸ் பண்ணிருப்பாரு. அவரோட பிஹேவிங்கே வேற மாதிரி இருந்தது. ரோஹித் சர்மா கேப்டன்சிலயோ சூரியகுமார் கேப்டன்சிலயோ இன்டர்நேஷனல் ஐசிசில விளையாடும் போது ஒரு நாள் கூட மேட்ச் மூஞ்சி சொல்லிச்சது கிடையாது. ஐசிசிக்கு வர சொல்லுங்க, பும்ரா கிரேட் பவுலர் தான். நான் சிஎஸ்கே ஃபேன் தான், பட் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஐசிசி மேட்ச் வின் பண்ணி கொடுக்குறாரு. அவ்வளவுதான். கேப்டனை மாத்த சொல்லுங்க. கேப்டன் சூரியகுமார் T20 வேர்ல்ட் கப் அடிச்ச சூரியகுமார் கேப்டன் வின் பண்ணுவோம். ரோஹித் சர்மா கூட வேணாம், பும்ரா கொடுங்க. அதை விட்டுட்டு ஹார்திக் பாண்டியா கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு கேப்டன் ரோஹித் சர்மாவும் கோவப்படுவார். பிளேயர்கிட்ட காட்டப்படுவார். தோனி கோவப்படுவார். இந்த ஃபீல்டுல ராபின் ஓவர மிஸ் பண்ணலாம். ஓரல அதுக்கு ஒரு அதிக் பண்ண ஒரு ஃபேஸ் காட்டா பாருங்க. சத்தியமா தான் நான் பிளேயரா தான் உடனே மாத்தி போட பிரச்சனை கிடையாது. பட் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குல்ல, இத வச்சு நான் என்ன டீம்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. அதுக்கு வந்து யார் வெட்டா தெரியல, என்ன சொல்லி தர தெரியல. என்ன பிரஷர் இருக்கு. நான் இங்கே மன்னிப்பு கேக்குறேன். நீ இந்த வருஷம் கப் அப்படி ஆர்சிபி கப் அடிக்கா நீ மொட்டை சொல்லு
வரல அந்த cup இருக்கு. CSK fan roll roll பச்சம் பையா அதெல்லாம் பழக்கம். அதான் சொல்றேன் அதெல்லாம் வேணாம் ஆசிப் கப்பா சார் மொட்டை ரோட்ல போனா மாட்டவங்க பொண்ணு